குட் ஆஃப்டர்நூன், குட் மார்னிங். எனக்கு என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல. எல்லா இடமிருந்து எனக்கு அடித்து கொண்டிருக்கிறீங்க, கால் பண்ணி கொண்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் இப்போ நிற்கிறது வந்து ஐ கெஸ் kind of make another complete document and then I will give it to the people who are asking it. நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன். சந்தோஷமான விஷயம் என்னென்றால், இப்போ தான் கேள்விப்பட்டேன் அவசரமாக வந்து அங்கே ஏற்கனவே சாவச்சேரியில் இருக்கிற 2 ஜென்ரேட்டர் ஆல்ரெடி இருக்குது. அந்த 2 ஜென்ரேட்டரை 15 வருஷமாக நாங்கள் பத்திரமா வச்சுருந்தாங்க. நான் வந்து தான் இது செய்யணும். எனக்கு சந்தோஷம். இப்போ அவசரமாக இவ்வளோ 2-3 டாக்டர் மேலே வந்து ஃபேஸ்புக்கில் அறிக்கை விட்டு கொண்டிருந்தவ உங்கள் பிள்ளைகள் மனைவிகள் கரண்ட் இல்லாமல் செத்தால் பரவாயில்லை என்றால் நான் வந்து வேலை செய்கிறேன். சிவதாசன் சின்ன ராசா அண்ட் எங்களோட சீனியர் அண்ணா அவரால் அண்ணாவோட மனசை தொட்டு சொல்லுங்க, நான் உங்களை இவ்வளோ வாசமாக இருந்தேன். இட்ஸ் ஓகே. குத்துறது எங்களுக்கு பழக்கம் தானே, நாங்கள் அதால் எங்களோட சமூகம் இப்படி இருக்குது. அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இருந்த நிலைமை அப்படி. அந்த டைம் வந்து உங்களுக்கு நீங்களும் ஃபேமஸாக ஆகணும்னு எதிர்பார்த்துருப்பீங்க. மற்றது உங்களுக்கு பிரச்சனைகளும் இருந்திருக்கும். මන්න හිතන්නේ මේ සමහරු කට්ටිය මම දකින්න අපේ සීන් එක වෙලිවිට අයියා ඉන්නවා වගේ ඔතනින්. වෙලිවිට අයියා, thank you for watching the video. මගේ සීනියර් ඇඩ්මිනිස්ට්‍රේටර් කෙනෙක් ඉන්නවා ડોક્ટર වෙලිවිට. මට පේනවා වෙන කවුද කියලා මට හොයාගන්න බෑ. ඔන්න ෂර්ට් චන්ද්‍රන් චෝයඥාන අයියාත් ඉන්නවා. අනේ I guess so, I am not sure. நான் இப்போ ரைட் விஷயத்துக்கு வரேன். அவசரமாக வந்து அதாவது வந்து 15 வருஷமாக பத்திரமா வச்சுருந்த ஜென்ரேட்டர் எல்லாரும் சொல்லி கொண்டு நீங்கள் ஜென்ரேட்டர் இல்லை. நீங்களாவே உங்களுக்கு செருப்படுத்த அடித்து கொள்றதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது. அதுக்கப்புறம் நான் வந்து திறந்தா பிறகு நீங்கள் சிஇபி இன்ஜினியர் சாவச்சேரிக்கு பொறுப்பான இது எங்களோட ஸ்கூல் போர்டு போய் தான் என்ற சேம் பேட்ச். அவங்கள்ட்ட போய் கேட்குறேன் நான் கதைச்சேனா இல்லையான்னு சொல்லி. 15 வருஷமாக நீங்கள் பத்திரமா இந்த 2 ஜென்ரேட்டரையும் வச்சிருந்து போட்டு அந்த ஏனி பில்டிங்கை திறக்காம வச்சிருந்து போட்டு இப்போ நான் இல்லை போகிறேன். அதாவது இப்போ இவ்வளோ சொல்லிக்கொண்ட குற்றங்களுக்கு வந்து குற்றச்சாட்டுகளுக்கு வந்து ஏதாவது சொல்ல அட்ரா கைப்பில்லை. இதுக்கு மேலே என்ன செய்கிறது? 15 வருஷமா நீங்கள் அதை வச்சு பூட்டியிருந்து போட்டு அது பிறகு நான் இப்போ வந்து இதை திறந்து விட்டா பிறகு, அதாவது வந்து ஏனி பில்டிங்கை வந்து நான் இப்போ வந்து திறந்து விட்டா பிறகு இப்போ அவசரமாக ஒரு நாள் இரவுலேயே உங்களுக்கு வயர் எடுத்து ஜென்ரேட்டருக்கும் ஏனி பில்டிங் கொடுக்கணும்டா. இப்போ 3 நாளாக அங்கே போயிருந்து கத்தி கொண்டு இருந்து மீடியா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறனாலே செனஸா ஆதா. அப்போ அந்த நேரம் நீங்கள் வயர் எடுத்து விட்டுருக்கலாமே. பிடிஹெச்எஸ் ஹரிமாயக் சிங்களத்தில் சொல்கிறேன். பிடிஹெச்எஸ் சார், ஆர்டிஹெச்எஸ் சார், புதையல்கள் யாழ்ப்பாணத்தின் பொக்கிச புதையல். நீங்கள் இந்த அட்லீஸ்ட் 15 வருஷமாகவும் செய்த பற்றி எனக்கு செய்யலை பற்றது கவலை இல்லை. இந்த 3 நாளில், அதாவது நான் தனியாக பேஷண்ட் பார்த்து கொண்டிருக்கீங்களா, அந்த 3 நாளில் நீங்கள் அந்த வயரை, அதாவது பிரச்சனை கதைச்சு கொண்டுல இருக்கிறீங்க. நெட்டு இப்போ மீடியாவிலையும் அங்கேயும் இங்கேயும் போய் ஜென்ரேட்டர் இல்லாத இடத்தில் வந்து இவர் நோயாளர்களை கொள்வதற்காக ஏனி பில்டிங்கை திறந்தார். அரைக்க விட்டு கொண்டுல இருந்து நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும்? வயர் எடுத்து விட்டுருக்கல வேணும். அப்போ உங்களுக்கு செத்தா அது அச்சுநாண்ட கையால் செத்தது. இப்போ சும்மா செத்தாலும் அது உங்களுக்கு வந்துடும் பயம். அந்த பயம் இருக்கணும். எனக்கு தெரியல இப்போ என்ன கவலைண்டா, மெட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்களும் பயப்பட வலிக்கின்றவங்க அங்கே வந்துடுவானோ, நாசமா போடுவான், டிரான்ஸ்ஃபர் எடுத்து விட அங்கே வந்துடுவானோன்னு சொல்லி முக்கியமாக சத்தியமூர்த்தி சார் ஏதோ ஒரு யாழ்ப்பாண புலனாய்வுன்னு சொல்லி நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு வெப்சைட்டில் நான் ட்ரை பண்ணி சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா சைடில் நிப்பாட்டி போட்டு அதில் போட்டிருந்தது மருந்து ஊழல்களில் சத்தியமூர்த்திக்கும் பங்குண்டு. அப்போ மருந்து மட்டுமாடா, வேற ஒன்றும் இல்லையா? நான் மட்டும் வாய்ஷாலின் கை அங்கே எடுக்கல. அந்த விஷயம் வந்து ஒரு பிழையான விஷயம் எனக்கு தெரியல. எனக்கு நான் இருந்திருக்கக்கூடாது அந்த டைமில். கனவேட்ட வெயில போயிருக்கும். வைஷாலினின் கை அங்கே
வெட்டி எடுத்த நேரம் நான் மட்டும் யாழ் போதனா வைத்தியசாலையில் இருந்திருந்தால் ஃபர்ஸ்டாக ப்ரிலிமினரி இன்கொயரி அடித்து அது சம்பந்தமான முழு பேரையும் உடனடியாக இடமாற்றம் செய்யிருப்பேன். நான் கோர்ட் கதைக்கிறேன், அதாவது சட்டம் கதைக்கிறேன். நான் சட்டம் இல்லாமல் கதைக்கிற கோர்ட்டின் படி ப்ரிலிமினரி இன்கொயரி கால் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டாக்டர் பிரணவன் செல்லையாக்கி இரவோட இரவாகவே அடித்து அனுப்பினா நான் மினிஸ்ட்ரிக்கு அங்கே ஃபேக்ஸ் பிரிண்ட் பண்ணப்பட்டது. இங்கே பிரணவன் செல்லையா எனக்கு பேசி முடித்த உடனே கொழும்புல ஃபேக்ஸ் பிரிண்ட் பண்ணப்பட்டது. 2 நிமிஷத்துலேயே வாட்ஸ்அப்பில் போட்டு நான் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் தான் இரவோட இரவா ஸ்ட்ரைக் தொடங்கினவை. இதே வைஷாலினி விஷயம் மட்டும் இல்லை, கணக்கு விஷயங்கள் இருக்குது. தோண்ட புதையல் வரும். வைஷாலினின்ற விஷயம் கை வெட்டப்பட்ட அன்றிரவு நான் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டிப்யூட்டி டைரக்டராக ஒர்க் பண்ணி இருந்தால் ஃபர்ஸ்ட் வந்திருக்குன்னா இரவோட இரவாக சாப்பிடாம அந்த இன்கொயரியை அந்த பிரச்சனையை மடித்து சரிதானே அந்த விஷயத்தையும் அடித்து ஃபர்ஸ்ட்டாக செக்ரட்டரி சாருக்கு ஃபேக்ஸ் பண்ணியிருப்பேன். இப்படி விஷயமும் நடந்து ஒரு பிள்ளைண்ட கை வெட்டுப்பட்டிருக்குது. எந்த பிள்ளைண்ட கையை வெட்டினா யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளைண்ட கை வெட்டுப்பட்டிருக்கு. இந்த டாக்டர்ஸ், இந்த நர்ஸ், இந்த மைனர் ஸ்டாஃப், இந்த செக்யூரிட்டி கார்டிலேருந்து சர்ஜன் வரைக்கும் பேர் போட்டு இவை பார்த்தவை இன்ன டைமில் இவை இந்த பிஎஸ்டியில் வாட்ஸ்அப் பிஎஸ்டியை ப்ரிசர்வ் பண்ணியிருப்பேன். நான் அந்த கோர்ட்ஸுக்கு நான் அந்த வழக்குக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் 100% ஆசைப்பட்றேன். அந்த கோர்ட்ஸில் என்ன நினச்சி கொள்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் உண்டு. நான் சரியாக சந்தோஷப்படுவேன். வைஷாலினி என்று தெரிஞ்ச ஒரு அண்ணன் ஒரு ஆளுண்ட தங்க பிள்ளை நினைக்கிறேன் ஐகேஸோ. அந்த டைம் ஃபர்ஸ்ட் டே நைட் வைஷாலினியை அப்படி நடந்திருந்தால் அதை மினிஸ்ட்ரிக்கு டாக்டர் சத்யமூர்த்தி மினிஸ்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் டேயே ஒரு ஃபேக்ஸில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அது இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். அவர் அடுத்த நாள் மார்னிங் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் ஏன் அந்த விஷயம் நடந்து அண்டு நைட்டே இன்ஃபார்ம் பண்ணிடலன்றதுக்கு இன்கொயரி கால் பண்ணணும். அப்படி ஒரு இன்கொயரியை நீங்கள் அன்றைக்கு கால் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு ஆள்கிட்ட கையும் வெட்டுப்பட்டிருக்காது. சரிதானே? மெடிக்கல் நெக்லிகன்ஸ்ன்றது வேறு, ஆக்டிவ் ஃபெயிலியர் லேட்டன் ஃபெயிலியர்ன்ற வேறு. அதாவது ஒரு என்னென்னு சொல்கிறேன், இட்ஸ் நாட் அ பிளேமிங் கல்ச்சர். அதாவது நாங்கள் ஒருத்தரையும் பிளேம் பண்ண போகிறோம் இல்லை. அவர் செய்கிறார், எல்லோரும் மனுஷர் தானே. மனுஷர் ரோபோட்ஸ் வேலை செய்கிறது தானே, எல்லோரும் மனுஷர். பட் அதிൻ്റെ ஃபேக்டை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன நடந்தான்னு சொல்லி ஃபேக்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பிள்ளைக்கு வர வேண்டிய நஷ்டத்துன்ற 10 மடங்கையும் கூட கேட்டு கொடுத்து அந்த சர்ஜன் மேர் மேனேஜர் சர்ஜன் மேரோ டாக்டர்ஸ் மேரோ அன்றைக்கு கிளாக் பண்ண டாக்டர்ஸ் மேர் நான் எல்லாரையும் லைனில் விட்டுருப்பேன். அடுத்த நாள் காலமே அது அண்ணாவாக இருக்கலாம், இல்லை தம்பியாக இருக்கலாம். எனக்கு ஒரு நேரம் ஒரு டிப்பர் ஒன்று அடிபட்டு ஒரு அம்மா 15 அந்த பிள்ளை யாருன்னு தெரியலை. யாராவது உங்களுக்கு அந்த பிள்ளைக்கு ஏதாவது உதவி செய்யணுமெண்டா உதவி செய்யுங்கோ. அது ஜெஃப்னாவில் அந்த பிள்ளை இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு நினைக்கிறேன். கால் ஃபுல்லாக கொஞ்சம் சிதைஞ்சு போயிருந்தது. அந்த அப்பா மோட்டர் பைக் அது ஏற்ற பிள்ளை தெரியாது. இன்னொரு ஜோக்கையும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அந்த பேஷண்ட் ரைட் விஷயத்த சொல்கிறேன்னா அந்த பேஷண்ட் நான் எப்படி மேனேஜ் பண்ணினாங்க, அதாவது டீம் ஒர்க் எப்படி பண்ணினாங்க, 10 ஆம்புலன்ஸையும் மெட்ட அதாவது அந்த பேஷண்ட்டை இயூக்குள்ள எடுத்துக்கொண்டு மேனேஜ் பண்ணுறதுக்குரிய டைமும் இருக்கையில் ஆளனையும் இல்லை. நீங்கள் எல்லோரும் விட்டுட்டு போட்டிங்களானே டாக்டர்ஸ். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தால் இரவு நித்திர உள்ளேக்கு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நான் சொன்னதை ஜோதிச்சு பார்த்துட்டு நித்திர உள்ளுங்க. அந்த என்னப்பட்ட அரைக்க விடுற டாக்டர்ஸும் இவன் பிரணவன் செல்லையாராக இருக்கட்டும், மற்றது என்ன பேர் கமலா ஜெகு, உங்களோட ஹஸ்பண்டுக்கு ஏதோ இன்கொயரி ஹோம் பண்ணி இருக்குன்ற சார்ஜ் ஷீட் எல்லாம் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு த பேட்டில் கிளப், வி வில் டாக். அந்த வீடியோ எடுத்து பாருங்கோ. அதாவது நான் புதுமாத்திரன்னு செய்த அதே வேலையை தான் நான் செஞ்சுருக்கேன். அதுக்காண்டி நான் அவ்வளோ பெரிய கடவுளும் இல்லை ஒன்றும் இல்லை. என்னோட தனியை தான் நின்றக்கூடிய இருந்தது. அந்த ஒரு பேஷண்ட் ஒரு ஆம்புலன்ஸில் அது கிளிநொச்சி ஆம்புலன்ஸில் இருந்த பேஷண்ட் இருந்தது. அதாவது கொண்டு வந்த பேஷண்ட் 2 பேஷண்ட் வச்சுருந்தவை காலில் டேமேஜ் ஆகி. மற்ற ஆம்புலன்ஸில் நாங்கள் ஏற்ற வேணும். மற்றது உள்ளுக்குள்ளே கொண்டு போய் ஸ்டெபிலைஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே கொண்டு போய் ஹிஸ்ட்ரி எடுத்து அதை கிளாக் பண்ணி அது எல்லாம் செய்து ஒஃபிஷியல் இது எல்லாம் செய்து கொண்டு கேட்கல விஷயங்கள் பிள்ளையாக போயிடும். அந்த டைம் ஆம்புலன்ஸை அதாவது உங்களுக்கு விளங்கும் ஒரு ஆம்புலன்ஸ் டிக்கியை திறந்து போட்டு